தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திருச்செந்தூரில் கோவில் முன்பு தொடர் கடல் அரிப்பு ஏற்படுவது குறித்து தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினர் ட்ரோன் மூலம் தீவிர ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த காட்சியை பார்க்கலாம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பவானி. வணக்கம் பவானி, இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக, அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கக்கூடிய மணலரிப்பு சம்பவம் திருச்செந்தூர் பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் குளிக்க முடியாத ஒரு சூழலும் இருந்து வருகின்றது. திருச்செந்தூர் கடல் பகுதியில் தொடர் மண்ணரிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கடற்கரை பகுதிகளை தமிழக அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்தனர். அதனால் அப்பொழுது கடலில் ஏற்பட்டிருக்கும் மண்ணரிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அதற்கான நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று உறுதி அளித்திருந்த நிலையில அதற்கான ஆய்வுகளானது திருச்செந்தூர் கடற்கரையில் நடைபெற்று வந்தது. முதற்கட்டமாக ஐஐடி குழுவில் இருந்து நவீன கருவிகள் மூலம் கடற்கரை பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக டெல்லி தலைமையகத்தை கொண்ட புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் இயங்கி வரக்கூடிய தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய குழுவினரால் விஞ்ஞானி ராமநாதன் தலைமையில் 9 பேர் அடங்கிய குழுவினரால் திருச்சி முருகன் கோயில் கடற்கரை முன்பிருந்து அமிழ்நகர் கடற்கரை பகுதி வரை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வில் இந்த குழுவினர்கள் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியிலிருந்து வெகு தூரம் நடந்து அமிழ்நகர் கடற்கரை வரை இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகளை பார்வையிட்டபடி இந்த ஆய்வுகள் நடந்து வந்த நிலையில தற்போது மூன்றாம் கட்டமாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தேசிய கடலோர ஆராய்ச்சி தற்போது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழுவில் 2 பேர் என்ற விதத்தில் தற்போது ஆய்வுகளானது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதாவது திருச்செந்தூர் கடற்கரையிலிருந்து ட்ரோன் கருவிகள் கொண்டு வானில் பறக்கவிட்டபடி இந்த ஆய்வுகளானது நடந்து வருகின்றது. இந்த ட்ரோன் காட்சிகள் கடலில் இருக்கக்கூடிய கடலின் வேகத்தையும் காற்று வேகமாக அடிக்கக்கூடிய திசையின் வேகத்தையும் கடலில் உள்ளே இருக்கக்கூடிய ஆழத்தையும் ஆராய்ந்து அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளை ட்ரோன் கருவிகள் மூலம் சேகரித்து வருவதை பார்க்க முடிகின்றது. குறிப்பாக திருச்செந்தூர் கடற்கரை கடலில் இருந்து 500 மீட்டர் தொலைவிற்கு இந்த ட்ரோன் கருவி பறக்கப்பட்டு வருகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த கடற்கரையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மணலரிப்பானது எங்கு ஆரம்பமாகி எங்கு முடிப்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஆராய்ந்து முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் இந்த ஆய்வு பணியினை தேசிய கடலோர ஆராய்ச்சி குழுவினர் தற்போது முழுவீச்சில் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆய்வினை இக்குழுவினர் முழுமையாக ஆராய்ந்து இந்த மணலரிப்பு எதனால் வருகிறது என்பது குறித்து முழு விரிவாக்கத்தை கட்டுரையின் மூலம் தேசிய கடலோர ஆராய்ச்சி குழுவினர் இயக்குநர்கள் ஒப்படைக்கப்படுகின்றனர். அதனைத் தொடர்ந்து இன்னும் இறுதி நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் இந்த மண்ணரிப்பு குறித்த ஆய்வு அறிக்கையை தமிழக முதல்வரிடம் சமர்ப்பிக்கப்பட இருப்பதாக நமக்கு தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி பவானி.